Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஆனுவல் எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் 2023 நடந்திருக்கும் இல்லையா, அதை வந்து மாடல் கொஸ்டின் பேப்பராக பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த இயர்க்கான நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லைங்களா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் அப்படின்றது பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதில் வந்து இந்த இயர் ஆனுவல் எக்ஸாமினேஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பேன். ஸோ 1 மார்க் ஃபுல்லாகவே நான் தரோவாக படிக்க சொல்லியிருந்தேன். பாருங்கள், 1 மார்க்லேயே 14 மார்க்ஸ் 1 மார்க் கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்கு இல்லையா. ஸோ 1 மார்க்ஸ் நீங்கள் நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. 1 மார்க்ஸில் மட்டும் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட மார்க்ஸ் ஸ்கோரிங் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா 1 மார்க்ஸ் நமக்கு ஈஸி. அதில் வந்து மார்க்ஸ் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கொஸ்டின் ஆன்சர்ஸ்னால் பேராகிராஃபாக படிக்கணும். ஸோ 1 மார்க்குன்றது ஈஸி. ஃபஸ்ட்டு எல்லா லெசனோட 1 மார்க்ஸ் நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களோட மார்க்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் கொடுப்பீங்க. 1 மார்க்ஸில் எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. ஈவன் நீங்கள் நெக்ஸ்ட்டு 10th பப்ளிக் எக்ஸாம் வேறு எழுத போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக எல்லா லெசனோட 1 மார்க்ஸ் நீங்கள் தரோவாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 1 மார்க்ஸ் 14 வந்ததா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் ஷார்ட் ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. எனி 10 கேட்டிருக்காங்க. இது வந்து 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ 1 மார்க் முடிச்ச பிறகு இந்த 2 மார்க்ஸ் கொஸ்டின் பாருங்கள். எனி 10 கேட்டிருக்காங்க இல்லையா. இதில் 28 வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் மார்க் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க. நம்ம லேட்டராக அடுத்த ஃபர்தர் வீடியோஸில் இன் ஃபியூச்சரில் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வீடியோ கூட போடுறேன். இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கூட அது கூட நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் கவர் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா தரோவாக இருந்தீங்கனாலே அபவ் 80 மார்க்ஸ் தாராளமாக வாங்கலாம். 1 மார்க்ஸ் நீங்கள் நல்லா படிச்சுட்டு ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் தென் மேப் நீங்கள் பார்த்தீங்கனாலே அபவ் 80 கன்ஃபார்ம் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். பட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் நான் வந்து 1 மார்க் படிக்கல மேம்னா ஜஸ்ட் 14 மார்க்ஸ் அதிலே போயிடும். சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா அபவ் 80 சாலிடாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா. இங்கே பாருங்கள், 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்களா. இதில் 28 கொஸ்டின் என்ன, வாட் ஆர் த 3 செக்டார்ஸ் ஆஃப் அன் எக்கனாமி, எக்கனாமிக்ஸில் வந்து கேட்டிருக்காங்களா. இந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ ஒரு கொஸ்டின்னா அந்த நம்பர் போட்டுட்டு சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அடுத்து பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் அழகாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 28 வரைக்கும் கேட்டிருக்காங்க இல்லையா. அடுத்தது பார்ட் 3. பார்ட் 3ல் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 10 ஒன்லி. ஓகே, கொடுத்துருக்கிறதுல நான் சொன்ன பார்த்தீங்களா. இப்போ 1 மார்க் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த 5 மார்க்கில் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள், 1 மார்க் நீங்கள் படிக்கும் போது அதுலேருந்து உங்களுக்கு 5 மார்க் வருது பாருங்கள். டீட்டெயிலே உங்களுக்கு 5 மார்க்ஸில் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்கலாம். அடுத்து ஆட் ஒன் ஏதாவது கேட்கலாம். அந்த மாதிரி 1 மார்க்ஸ்லேருந்து கூட எடுத்து 5 மார்க்கில் 2 மார்க்ஸில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 2 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்து கேட்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் தரோவாயிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த எதுலையாவது ஒரு 20 மார்க்ஸ் 1 மார்க்ஸில் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட இந்த மார்க்ஸ் ஸ்கோரிங்க்கு வந்து ஒரு ரொம்ப, ஏன்னா 1 மார்க்ஸில் போயா நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறோம்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் கண்டிப்பாக வந்து அதில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோர் கொடுக்கும். பாருங்கள், 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா. இதில் எனி 10 உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. எனி 10 நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுங்க. இதில் கூட பாருங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 5 கொடுத்துருக்காங்க இல்லையா 36ல். ஸோ அதனால் இதை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. எனி 10. அடுத்தது மேப், சவுத் இந்தியா மேப். இது எல்லாமே நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பார்ட் 4. 2 × 8 = 16. ஸோ 8 மார்க்ஸ் கொஸ்டின் இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேர்ல்டு மேப்பில் இதை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா இந்த மேப்லேயும் சாய்ஸ், ஃபர்தர் சாய்ஸ், இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 44th கொஸ்டின் பார்த்தீங்களா. டீட்டெயில் 43ல் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு மேப்பு பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததும் வேர்ல்டு மேப்பில் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. அது இன்டர்னல் சாய்ஸ். 8 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இது. சரிங்களா. இது வந்து ப்ரீவியஸ் இயர் 2023 கொஸ்டின்ஸ். அது வந்து ஒரு ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா. அதே மாதிரி இது வேறு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின் பேப்பர். இதுவும் பாருங்கள், இது ஒரு மாடல் பேப்பர். இதுலேயும் பாருங்கள் 14 1 மார்க்ஸ் வருது. ஸோ நீங்கள் 1 மார்க்ஸ் அப்படியே இதை அந்த கொஸ்டின் படித்து நீங்கள் ஆல்ரெடி இப்போதைக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா தரோவாக இருப்பீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தோமா. ஸோ டைரக்ட் ஆன்சஸ்டர் ஆஃப் மாடர்ன் மேன் வாஸ் டேஷ் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த ஆன்சர் நீங்கள் கரெக்டாக சொல்லி பார்த்துங்க. இதில் எத்தனை மார்க்ஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க, ஸோ எதில் வந்து உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கம்மியாகுது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் 2 மார்க்கில் வந்து எனக்கு தெரியல நிறைய அப்படின்னா 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ 1 மார்க்ஸ்
அதில் வந்து கம்மியாகுதுன்னா 1 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் இது எல்லாமே பாருங்கள். மேப் ஒர்க் நல்லா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தெளிவாக வந்து ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நமக்கு கொடுக்குற ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கிறதும் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணணும். பாயிண்ட் வைஸோ இல்லை பேராகிராஃபோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாதீங்க, ஓவர் ரைட்டிங் பண்ணாதீங்க. 14 மார்க்ஸ் 14 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்துடுது. இது வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். அதே மாதிரி ஆன்சர் எனி 10 questions. ஓகேங்களா? அதே மாதிரி கொஸ்டின் 28 இஸ் கம்பல்சரி. 28 கொஸ்டின் நம்பர் வந்து கம்பல்சரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போது இங்கே பாருங்க, 28 இதில் என்ன கேட்டிருக்காங்க? கிவ் ஆப்ரஹாம் லிங்கன்ஸ் டெஃபினிஷன் ஃபார் டெமோக்ரஸி. ஸோ அதோட டெமோக்ரஸின்றது ஆப்ரஹாம் லிங்கன்ஸ் அந்த டெஃபினிஷன் பை த பீப்புள் வரும் இல்லையா? ஸோ அதை நீங்கள் பாயிண்ட் வைஸ் நீங்கள் எழுதுங்க, இல்லை பேராகிராஃபாக எழுதினாலும் ஓகே தான். இது 2 மார்க்ஸ் கொஸ்டினில் எனி 10, அதில் 28 அந்த எனி 10ல் அந்த 28 கம்பல்சரி நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து பார்ட் 3 இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 10 5 மார்க்ஸ். ஸோ இந்த 5 மார்க்ஸ்லையும் பாருங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 5 வந்துடுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன், ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸை ஃபுல்லாக கவர் அப் பண்ணிங்க. அதுக்கு அடுத்தது டீட்டெயில் மேப் ஒர்க்லாம் பார்த்துக்கோங்க. எனி 10ல் 42nd கொஸ்டின் வந்து நீங்கள் கம்பல்சரி அட்டென்ட் பண்ணணும் இந்த 5 மார்க் கொஸ்டினில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2-3 கொஸ்டின் பேப்பர் வச்சு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் எடுக்கலான்றது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த 5 மார்க்லேயும் ஒரு மேப் ஒர்க் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு மேப் வச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் 4 ஆன்சர் போத் கொஸ்டின்ஸ். ஸோ 2 கொஸ்டின்ஸுமே ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 2 × 8 = 16. இதில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது ஏ ஆன்சர் பண்ணலாம் இல்லை பி ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க 43 கொஸ்டினில். அடுத்தது அதே மாதிரி மேப்லேயும் பார்த்தீங்கன்னா 44th மேப்பில் இந்தியா மேப் ஒன்று, வேர்ல்டு மேப் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கும் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஆன்சர் போத் த கொஸ்டின்ஸ். இது வேறு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இதுலேயும் பாருங்கள் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எத்தனை கொடுத்துருக்காங்க? 14. ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 14 கொடுத்துருக்காங்க. அந்த 14 1 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து 14 out of 14 வர மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அவுட் ஆஃப் 100ல் 14 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. 14 + ஒரு 5 மார்க்கில் ஃபில் இன் த பிளாங்க்ஸோ இல்லை வேறு சூஸ் வேறு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க ஒரு கொஸ்டின் பேப்பரில். ஸோ 14 + 5 19, இன்னொரு 1 மார்க் சேர்த்துக்கோங்க. 20 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. 1 மார்க்கில் இருந்தே 20 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 20 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ்க்கு நமக்கு 1 மார்க்ஸ்லேயே வந்துடுதா. அடுத்து பார்ட் 2. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்களா ஒரே பேட்டர்னில் வருது இல்லையா? எனி 10 questions. ஸோ 2 மார்க்கில் எனி 10, அதில் 28 வந்து கம்பல்சரி நம்ம எழுதுகிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும். ஸோ இதே பேட்டர்ன் தான் நமக்கு வர எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம. சரிங்களா? இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ன்ற மாதிரி நான் மார்க் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கனாலே இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் ரிப்பீட்டடாக எது கேட்டிருக்காங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, ஸோ இது வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியிருப்பேன். 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமினேஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ 28th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்லிஸ்ட் த ரீசன்ஸ் ஃபார் மைக்ரேஷன். ஸோ எக்கனாமிக்ஸ் இல்லை சிவிக்ஸ்லேருந்து நமக்கு கம்பல்சரி கொஸ்டின் வருது. ஸோ அதில் இருக்கிற 2 மார்க்ஸ் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா 28th கொஸ்டின் வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த 28th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சிவிக்ஸில் இல்லை எக்கனாமிக்ஸில் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 3 ரோமன் நம்பர் 3 ஆன்சர் எனி 10 questions இருக்குது இல்லையா? இதில் கொஸ்டின் நம்பர் 42 வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணணும்னு வருது. இதுவும் 5 மார்க். இதில் பாருங்கள் 5 fill in the blanks வருது. fill in the blanksல 5 questions நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ 1 மார்க் இதுலேயும் கவர் ஆகுதா? இதே பேட்டர்ன் தான் வந்து 3 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வருது. பாருங்கள் இன்னொரு 5 மார்க்கும் கேட்டிருக்காங்க பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ உங்ககிட்ட பாருங்கள் இதில் இந்த டிஸ்ட்ரிக்டில் பொறுத்த வரைக்கும் 5 fill in the blanks இருக்குது, தென் 5 மேட்ச் த ஃபாலோயிங், இதில் 10 மார்க்ஸ் ப்ளஸ் 14 1 மார்க்ஸ், 14 + 10 24 மார்க்ஸ் உங்கள் கையில் 1 மார்க்லேயே கவர் ஆகிடுது. இதுக்காக தான் நான் 1 மார்க்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 2 கேட்டிருக்காங்களா, கிவ் ரீசன் ஒன்று கேட்டிருக்காங்க, அதில் ஒரு 5 மார்க் கவர் ஆகிடுது. சரிங்களா? 24 + 5 29 மார்க்ஸ்.
அடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதே மாதிரி ஆஸ் யூஷுவல் பாருங்கள், இதுலேயும் வந்து ஒரு 5 மார்க்கில் ஒரு மேப் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. பார்ட் 4 இதில் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் 2 × 8 = 16. ஸோ இதுலேயும் இன்டர்னல் சாய்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹிடன் ட்ரெஷர்ஸ் அப்படின்னா எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா இருக்கு இல்லையா, அதுவும். அதுக்கடுத்தது அவுட்லைன் மேப் ஆஃப் த வேர்ல்டில் இதெல்லாம் வந்து மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து 3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சோஷியல் சயின்ஸ் எப்படிலாம் எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி கேட்குறாங்கன்ற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம், இல்லை ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ஜஸ்ட் ஓரலாக கூட, எனக்கு எழுத டைம் இல்லை அப்படின்னும் போது ஓரலாக கூட நீங்கள் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். 2 மார்க்லேருந்து 5 மார்க்லேருந்து. ஸோ நீங்களே மார்க்ஸ்க்கு போட்டுகிட்டே வாங்க. 1 மார்க்கில் 14னா அந்த 14க்கு ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. அதில் எத்தனை தெரியுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு 2 மார்க்கில் அப்படியே ஓரலாக போட்டுட்டு பார்த்துங்க. ஓவரால் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் இந்த கொஸ்டின் பேப்பர் இருந்தால் அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து உங்களோட செல்ஃப் கரெக்ஷன் நீங்கள் பண்ணி பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.